குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு வினைத்திறன் மிக்க உலோகங்களை கொண்டு ஒடுக்குதல் அந்த முறை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது வினைத்திறன் மிக்க உலோகங்கள் என்னென்ன நமக்கு தெரியணும். சோடியம், மெக்னீஷியம், கால்சியம் போன்ற உலோகங்கள் வினைத்திறன் மிக்க உலோகங்கள். ஏன் அதை அப்படி சொல்கிறோம்னா, அது எந்த ஆக்சைடை ஒடுக்குதோ, உலோக ஆக்சைடை ஒடுக்குதோ அதில் உள்ள உலோகமானது இந்த உலோகங்களின் வினைத்திறனை விட குறைவு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. போரான் ட்ரைஆக்சைடு எடுத்துக்கோங்க. அது சோடியத்தை கொண்டு ஒடுக்குகிறோம். ஏன் சோடியத்தை கொண்டு ஒடுக்குகிறோம்? போரானின் வினைத்திறனை விட சோடியத்தின் வினைத்திறன் அதிகம். அவ்வாறு ஒடுக்குதல் நிகழ்த்தப்படும் பொழுது போரான் ட்ரைஆக்சைடில் உள்ள ஆக்சிஜன் நீக்கப்பட்டு போரான் கிடைக்குது. அதே போல் மெக்னீஷியம் ருபீடியத்தை விட வினைத்திறன் மிக்கது. அதனால் ருபீடியம் ஆக்சைடை ஒடுக்கி ருபீடியம் நமக்கு கிடைக்குது. அதே போல் தான் டைட்டேனியம் ஆக்சைடு, தோரியம் ஆக்சைடு. டைட்டேனியம் ஆக்சைடு மெக்னீஷியத்தால் ஒடுக்கப்பட்டு டைட்டேனியம் கிடைக்குது. கால்சியம் தோரியம் ஆக்சைடை ஒடுக்கி தோரியம் கிடைக்குது. இந்த நிகழ்வானது 1250 கெல்வின் வெப்பநிலையில் நிகழ்கிறது. அவ்வளோதான் பிள்ளைங்களா. வெரி ஈஸி. கெமிஸ்ட்ரி எப்போவுமே கஷ்டமே, வேதியியல் எப்போவுமே கஷ்டம் கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா எல்லா காம்படிஷன் எக்ஸாமும் அட்டன் பண்ணலாம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.